Hi students, welcome to Number Tuition 10th Max exercise 1.4ல 10th sum இது. இந்த 10th sum ரொம்ப important sum. நல்லா கவனிங்க. எப்பவுமே கேட்பாங்க. இந்த எக்ஸசைஸே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அட்லீஸ்ட் 2 மார்க் கொடுத்துருவாங்க, இல்லைனா 5 மார்க் கம்பல்சரி 5 மார்க் ஒன்று இருக்கு. அதனால நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. A function f minus 5, 9 r is defined as follows. F of x terms கொடுத்துருக்காங்க. 6x plus 1 வந்து minus 5 lesser than or equal to x lesser than 2. 5x square minus 1 க்கு 2 lesser than or equal to x lesser than 6. 3x minus 4 க்கு 6 lesser than or equal to x lesser than or equal to 9. Find இதுலயும் 4 subdivisions கொடுத்துருக்காங்க. f of minus 3 plus f of 2, f of 7 minus f of 1, 2 into f of 4 plus f of 8, 2 into f of minus 2 minus f of x by f of 4 plus f of minus 2. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, ரொம்ப கன்ஃபியூஷன் ஆக தேவையில்லை. இப்போ f of minus 3 கண்டுபிடிங்க, f of 2 கண்டுபிடிங்க, வந்த ஆன்சர் எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி தான் ரொம்ப ஈஸி தான், நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் கவனிங்க, புரியும். சொல்யூஷன் பாருங்க, அவங்க கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதிக்கோங்க. 6x plus 1க்கு என்ன லிமிட்ஸ் கொடுத்துருக்காங்க, minus 5 lesser than or equal to x lesser than 2. அப்போ என்ன பண்ணணும், lesser than or equal to 5னா minus 5 கண்டிப்பாக போடணும். 2க்கு முன்னாடி நம்பரோட நிப்பாட்டிக்கணும், இங்கே வெறும் lesser than மட்டும்தான் இருக்குது. அப்போ minus 5, minus 4, minus 3, minus 2, minus 1, 0, 1. 1 வரைக்கும் தான் எழுதணும். கண்டிப்பாக நீங்கள் 0 ஆட் பண்ணணும். minus 1க்கு அப்புறம் 0 போட்டுட்டு தான் நீங்கள் 1 போடணும். அதே மாதிரி 5x square minus 1க்கு என்ன லிமிட்டு, 2 lesser than or equal to x lesser than 6. அப்போ 2 கண்டிப்பாக போடணும். 6க்கு முன்னாடி நம்பர் 5 வரைக்கும் எழுதணும். 2, 3, 4, 5. 3x minus 4க்கு என்ன லிமிட்டு, 6 lesser than or equal to x lesser than or equal to 9. 6 எழுதணும், 9 எழுதணும், நடுவில் இருக்க நம்பர்ஸும் எழுதணும். அப்போ 6, 7, 8, 9 எழுதணும். இந்த மாதிரி நீங்கள் லிமிட்ஸ் எடுத்து எழுதும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சம் போடுறதுக்கு. இப்போ f of minus 3 plus f of 2னா இங்கே minus 3 எந்த லிமிட்டுக்கு நேராக இருக்குது பாருங்க, 6x plus 1. அப்போ 6x plus 1ன்னு போட்டுட்டு x இருக்க இடத்துல minus 3யை சப்ஸ்டியூட் பண்ணணும். 6 into minus 3 plus 1. புரியுதா? 6x plus 1ல இந்த x இருக்க இடத்துல இந்த minus 3யை நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ 6 into minus 3 வருமா, plus 1. 6 into minus 3 என்னது, minus 18, plus 1 அப்படியே போட்டுக்கோங்க. மைனஸ் பண்ண என்ன வரும், minus 17 வரும். ஏன் மைனஸ் வருது, பெரிய நம்பர் சைன் மைனஸாக இருக்குது, அதனால minus 17 வரும். இப்போ f of 2 பாருங்க, 2 எதுக்கு நேராக இருக்குன்னா 5x square minus 1க்கு நேராக இருக்குது. அப்போ இந்த x இருக்க இடத்துல 2வை போடணும். 5 into 2 whole square minus 1. 5 into 2 into 2 4 minus 1. 5 4s are 20யா, இந்த minus 1 அப்படியே போட்டுக்கோங்க. 20 minus 1 என்னது, 19. இப்போ f of minus 3 plus f of 2 தானே கண்டுபிடிக்கணும். அப்போ இதுக்கு ரெண்டுத்துக்குமே வந்து ஆன்சர் எடுத்து எழுதுங்க. minus 17 plus 19. இப்போ மைனஸ் இன்டூ ப்ளஸ் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். 19ல் 17 போயிடுச்சுன்னா 2. பெரிய நம்பர் சைன் ப்ளஸ்ன்றதுனால நீங்கள் ப்ளஸ்ஸே போட்டுக்கலாம். அப்போ f of minus 3 plus f of 2 equal to 2. இப்போ செகண்ட் டிவிஷன் பாருங்க, f of 7 minus f of 1. f of 7 எந்த லிமிட்டுக்கு நேராக இருக்குது, 3x minus 4. அப்போ x இருக்க இடத்துல 7 போட்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 3 into 7 minus 4. 3 7s are 21 minus 4. மைனஸ் பண்ணால் 17. இப்போ f of 1 பாருங்க எதில் இருக்குது, 6x plus 1ல் இருக்குது. 6x plus 1ல் இருக்குது. அப்போ 6 into 1 plus 1 வருமா, 6 plus 1 7. இப்போ f of 7 minus f of 1 கொஸ்டின் எடுத்து எழுதுங்க. f of 7க்கு என்ன ஆன்சர், 17. மைனஸ் இருக்கிறனால மைனஸ் போட்டுக்கோங்க. f of 1 வந்து 7. 17ல் 7 போயிடுச்சுன்னா 10. f of 7 minus f of 1 equal to 10. இதோட ஆன்சரை எடுத்து இந்த மாதிரி பாக்ஸ் பண்ணி எழுதுங்க. உங்களுக்கு கரெக்ஷன் பண்ண மேம்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் டிவிஷன் என்னது, 2 into f of 4 plus f of 8. f of 4 எதில் இருக்குது, 5 square minus 1. அப்போ 5 into x இருக்க இடத்துல 4 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 4 square minus 1. 5 into 4 into 4 என்னது, 16 minus 1. 16 into 5 பண்ணுங்க, மல்டிப்ளை பண்ணால் 80 வரும். இதை minus 1 அப்படியே போடுங்க. 80 minus 1 பண்ணால் 79. f of 8 எடுத்து எழுதுங்க. f of 8னா 8 எதுக்கு நேராக இருக்குது, 3x minus 4. அப்போ x இருக்க இடத்துல 8 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 3 into 8 minus 4. 3 8s are 24. இந்த minus 4 அப்படியே போடுங்க. 24 minus 4 பண்ணால் 20. 2 into f of 4 plus f of 8 equal to 2 into f of 4 ஓட ஆன்சர் என்னது, 79 plus f of 8 ஓட ஆன்சர் என்னது, 20. 2 into 79 பண்ணால் 158. மல்டிப்ளை பண்ணி பாருங்க நீங்கள். 158 plus 20 இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் 178. அப்போ 2 into f of 4 plus f of 8 equal to 178. இப்போ ஃபோர்த் சப்டிவிஷன் பாருங்க, 2 into f of minus 2 minus f into 6 divided by f of 4 plus f of minus 2.
f of minus 2 equal to 6x plus 1. minus 2 எங்க இருக்குன்னா 6x plus 1ல இருக்கு. அப்போ x இருக்க இடத்துல minus 2 substitute பண்ணுங்க. 6 into minus 2 plus 1 வரும். 6 2s are 12. அப்போ இங்க minus இருக்கிறதால minus 12 plus 1 போடுங்க. minus into plus minus பண்ணணும். அப்போ minus 11 ஆன்சர். இப்போ f of 6 இருக்கா, இதை கண்டுபிடிக்கலாம். 6 எங்க இருக்கு, 3x minus 4 நேரா இருக்கு. அப்போ 3 into 6 minus 4 வரும். 3 6 are 18 minus 4 minus பண்ணா 14. f of 4 ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், அதனால 79 அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ கொஸ்டின் எடுத்து எழுதிக்கோங்க. 2 into f of minus 2 minus f of 6 by f of 4 plus f of minus 2. இப்போ 2 போட்டுக்கோங்க. f of minus 2க்கு என்ன ஆன்சர், minus 11. அடுத்து மைனஸ் போட்டுக்கோங்க. f of 6க்கு என்ன கண்டுபிடிச்சோம், 14 divided by f of 4 என்னது 79 minus f of minus 2 என்னது minus 11, நான் அப்படியே minus 11 போடுறேன். இப்போ 2 into minus 11 minus 22 வருமா, minus 14 அப்படியே போட்டுக்கோங்க. divided by 79ல 11 போயிடுச்சுன்னா 68. இப்போ மைனஸ் மைனஸ் இருந்தால் மைனஸ் வந்து ப்ளஸ் பண்ணிவிட்டு மைனஸ் சைன் போடணும். அப்போ 36 minus 36 by 68 வரும். இப்போ இது எப்படி கேன்சல் பண்ணலான்னு பாருங்கள். 4 9s are வரும். இப்போ இது எப்படி கேன்சல் பண்ணலாம், 4 1s are பேலன்ஸ் 2 போட்டுக்கோங்க. 4 7s are 28. ஓகேவா, அப்போ minus 9 by 17 வரும். இதுதான் ஃபைனல் ஆன்சர். இப்போ சொல்யூஷன் எடுத்து எழுதிக்கோங்க. f of minus 3 plus f of 2 என்னது ஆன்சர் 2. f of 7 minus f of 1 வந்து 10. 2 into f of 4 plus f of 8 வந்து 178. 2 into f of minus 2 minus f of 6 by f of 4 plus f of minus 2, இதோட ஆன்சர் வந்து minus 9 by 17. இதுதான் ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம டியூஷன் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க.